கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்கள் பட்டம் பெறுவதால் மட்டுமே பயனில்லை. அந்த பட்டத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் வேலைவாய்ப்பை தேடுவதிலும் தங்கள் திறமைகளை பயன்படுத்திக் கொள்வதிலும் மூளை முடுக்குகளிலெல்லாம் சென்று தங்கள் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி நாட்டிற்கும் வீட்டிற்கும் நலம் சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தொடங்கப்பட்டதுதான் நான் முதல்வன் திட்டம். அதன் பலனாக பல்வேறு இளைஞர்கள் பணி வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள், உயர் பதவிக்கு சென்றிருக்கிறார்கள். இவற்றை எல்லாம் பார்க்கிற போது மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக பலன் பெற்ற சாதித்த இளைஞர்களை மேடையேற்ற விரும்புகிறது ஆனந்த விகடன். நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா ஜப்பான் நிறுவனத்துல பணி வாய்ப்பு பெற்ற லோகேஸ்வரி, ஜப்பான் கியோட்டோ பல்கலைக்கழகத்துல பணித்திறன் பயிற்சி பெற்ற அர்ச்சனா, மின்னணு நிறுவனத்தில் பணி வாய்ப்பு பெற்ற முதல் தலைமுறை பட்டதாரி பிரேமா, வங்கி பணி வாய்ப்பை பெற்ற சூர்யா, தமிழ் வழியில் குடிமை தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கிற சங்கர் பாண்டியராஜ், இவர்கள் அத்துணை பேரையும் மேடை ஏற்றுவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது ஆனந்த விகடன். நான் ஒரு தென் மாவட்டத்திலிருந்து ஒரு கடைக்கோடி கிராமத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஐஏஎஸ் கனவுகளோட சென்னைக்கு வந்தேன் நான். ஸோ சென்னைக்கு வரும்போது 2 விதமான எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக எனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, இன்னொன்று கோச்சிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்ற ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் 2024 நான் முதல்வன் திட்டம் வந்து என்னோட 2 பிரச்சனையுமே தீர்த்துச்சு. அர்ச்சனாவுடைய அப்பாவும் அம்மாவும் இந்த தருணத்தில் எங்களோட மேடையில் இணையணும். உள்ள ஒரு சாதாரண ஒரு கிராமம். என் பொண்ணு வந்து குந்தனாச்சேரி காலேஜில் படிக்கிறாங்க, தேர்ட் இயர் படிக்கிறாங்க. அது படித்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியாத விஷயம். ஏன்னா ரொம்ப வில்லேஜ் நாங்கள். அந்த நேரத்தில் தான் நம்ம முதல்வர் ஐயா வந்து நான் முதல்வன் திட்டம் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அந்த மூலியமாக பாப்பாவை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. பாப்பா வந்து ஜப்பான் போயிட்டு இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இது அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். இப்போ நான் முதல்வன் திட்டத்தின் அதிகாரிகள் உட்பட அத்துணை பேரும் மேடை ஏறி ஒரு அழகான புகைப்படத்தை இந்த ஆனந்த விகடன் மேடையில் எடுத்துக்கணும் நாங்க விரும்புகிறோம்.